அப்படின்னு சொல்லி வரும். அதுல இன்ட்ரோடியூசிங் விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கு கீழே செக் நவ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த செக் நவ் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து வந்து ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு நம்ம யூஸ் பண்ற லேப்டாப்பா இருக்கட்டும், டெஸ்க்டாப்பா இருக்கட்டும், அதுல வந்து விண்டோஸ் 11க்கு ரெக்யர்மெண்ட் இருக்கா இல்லையா, நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்ப என்னோட மிஷின்ல என்ன வருது அப்படின்னா, நமக்கு வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது, அதுக்கேற்ற ஹார்ட்வேர் செட்டப் ப்ராசஸர் இல்ல அப்படின்னு சொல்லி வருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வரவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன் அப்புறமா. இப்போ வந்து என்னோட மிஷினுக்கு வந்து ரெக்யர்மெண்ட் இல்லை. அப்ப கரெக்டா எனக்கு வந்து விண்டோஸ் 11க்கு ரெக்யர்மெண்ட் இருக்கு, நீங்க விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11 மாத்திக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வரும். திஸ் பிசி மீன்ஸ் விண்டோஸ் 11 ரெக்யர்மெண்ட். இதுல தாராளமா நீங்க விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அதுக்கான பிசியும் லேப்டாப்பும் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வரும். அடுத்த ஸ்டெப் வந்து ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த ரெஃப்ரெஷ் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணணும். அடுத்து அக்செப்ட் அண்ட் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுல பிரசன்ட் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி வரும். அது 5 to 100 அப்படின்ற வரைக்கும் நமக்கு அது ரன் ஆக ஆரம்பிக்கும். ரன் ஆன பிறகு நமக்கு அதுல ரீஸ்டார்ட் நவ் அப்படின்னு கேட்கும். நீங்க